நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சாதம் தாங்க. அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நான் வந்து 1 டம்ளர் அரிசியும் 1/2 டம்ளர் பருப்பும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துருக்குறேங்க. குக்கரில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளுங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க, கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாங்க. எதுக்குன்னா அது கொதித்து மேலே வராமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், நான் முருங்கைக்கீரை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துருக்குறேங்க. சாதம் பாருங்கள் குக்கரில் அப்படியே வெந்துட்டு இருக்குங்க. பாருங்கள், அரை வேக்காடு வெந்துடுதுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் வெந்து வரட்டுங்க. இப்போ பாருங்கள், ஒரு கடாய் வச்சிடலாங்க. கடாயில் வந்து ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க, 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. சீரகம் ரொம்ப முக்கியங்க. 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. பூண்டு வந்து கொஞ்சம் ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுங்க, இதுவும் ரொம்ப முக்கியங்க. இப்போ வந்து ஒரு 6லேருந்து 7 வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்குங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துருக்குறேங்க, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. முருங்கைக்கீரையாக கொடுக்கும்போது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சாதத்தில் செஞ்சு முருங்கைக்கீரை சாதம் கொடுக்கும்போது சாப்பிட்டுடுவாங்க. ரொம்ப சுவையாக சூப்பராக இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இதுக்கு வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்க்குறேங்க, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரையை எடுத்து அது கூட சேர்த்துடலாங்க. முருங்கைக்கீரை பாருங்கள் எவ்வளோ பச்சையாக சூப்பராக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக பறிச்ச கீரைங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. பாருங்கள், அரை வேக்காடு வெந்துடுதுங்க. இப்போ வந்து நம்ம அந்த சாதத்து கூட கொட்டிடலாங்க. இதையும் சேர்த்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சா போதுங்க. பருப்பு முருங்கைக்கீரை சாதம் ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுதுங்க. கொஞ்ச நேரம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிடலாங்க. கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே விட்டுக்கலாங்க, ஆறுனா கூட நல்லாயிருக்குங்க. இப்போ பாருங்கள், முருங்கைக்கீரை சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க. இதனோட அளவு எல்லாம் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. நீங்கள் எப்போ ஃப்ரீயோ அப்போ பார்த்துக்குங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. இதுக்கு சைடிஷ் வந்து நான் அப்பளம் தாங்க பொரித்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.